அதுக்கு என்ன கைது பண்றதா இல்லையா? நேரம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும், அவங்க மேல் நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்ல அது எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சர் முதுகெலும்ப முறிச்சிருவேன்னு சொன்னார்? என்ன அடியாளா? நீ என்ன ரவுடியா? உலகத்துல இருக்கிற அயோக்கியம் பூரா போய் அந்த கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ வாங்கி இந்த மாதிரி முதுகெலும்ப முடிச்சிடுவேன், கால் எலும்ப முடிச்சிடுவோம்னா என்ன அர்த்தம்? அது எப்படி அனுமதிக்க முடியுமா? கைது நடவடிக்கை தப்பா? இதுதான் கருத்து சுதந்திரமா? முதுகெலும்ப முறிப்புங்கிறது கருத்து சுதந்திரமா? திராவிட மாடல் ஆட்சி அதை ஒத்துக்குதா? நேரம் அவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாம் அந்த கட்சி? வேறுபாடு என்பது வேறு. நீங்க அதை கொள்கை ரீதியா பேசணும், நேர்மையா பேசணும். ஒரு முதலமைச்சர் முதுகெலும்ப முடிச்சிருவேன்னு ஒரு எம்எல்ஏ சொல்றான், அவனுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் போகுதுன்னா என்ன அர்த்தம்? கைது செய்தது சரிதான், இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் அதை போன்ற சமூக விரோதிகள் மீது எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கருத்து. கரப்பான் பூச்சி கட்சி விஷயத்துல காங்கிரஸ் எந்த நிலைப்பாடும் கிடையாது. ஆனா கருப்பாம்பூச்சி கிட்ட போனீங்கன்னா அது ஒரு அருவருப்பா தான் இருக்கும். நீங்க கருப்பாம்பூச்சியினுடைய தன்மை அதுதான். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒன்றுக்காக போராடுகிறார்கள். அதனால அந்த போராட்டத்தை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. காங்கிரஸ் அதற்கு எதிராக இல்லை, ஆனால் அதுல வன்முறை இல்லாம அவங்க போராடணும். கலைஞர் முதல்வராக இருந்தப்ப நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, உங்களோட செயல்பாடு அவங்க பாராட்டினாரு. இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க கேள்வி கேட்டா நாளைக்கு பதில் சொல்லுவாங்க, முதல்வர் உட்கார்ந்து ஆதரவாக பயன்படுறாரு, நாளைக்கு சொல்லுவாரு அப்படின்னா அதை பத்தி உங்களுக்கு நிலை என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க சொல்றீங்க, கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியுது. கலைஞர் எல்லா கேள்விகளுக்கும் முதலமைச்சரே பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமோ சட்டமோ மரபோ கிடையாது. நீங்க நாங்க இருக்கும் பொழுது கூட பல கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள், அல்லது அவை முன்னவர் பதில் சொல்லி இருக்கிறார். அப்படிதான் இருந்திருக்க ஒழிய அதனால தப்பு ஒண்ணு இல்லாத ஒண்ணும் குற்றம் கிடையாது. டெல்லியில நடக்கிற போராட்டத்தை வாயே தொடர்ந்து முதல்வர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அது கர்நாடகா அமைச்சர் அதுக்கு எதிரில வாய் தொடர்ந்து எதிரில சட்டசட்டத்துல வாய் தொடர்ந்து சொல்ல மாட்டாருன்னு உங்களுடைய கருத்து? நீங்க எப்ப பார்த்தாலும் வாயை திறந்துகிட்டே இருந்தா உள்ளார போயிடும். எல்லாத்துக்கும் வாயை திறந்துகிட்டு இருந்தா முதலமைச்சர் வேலை எல்லாத்துக்கும் வாயை திறந்து பதில் சொல்லணுங்கிறது இல்லை. அது ஒன்றும் பட்டிமன்றம் கிடையாது. அவர்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு முறை ஒரு கருத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? மேகதாது அணையை கட்டுவதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்காது, ஒரு செங்கல் எடுத்து வைக்க கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அவர் சொல்லியிருக்கார். ஒரு முறைதான் சொல்லலாம், திரும்ப திரும்ப பொழுது முடிஞ்ச உடனே பிஜேபிக்கு எதிராக அப்படிதான் திமுக பேசிக்கிட்டே இருந்தாங்க. மூச்சு விடும் பொழுதெல்லாம் பிஜேபி எதிர்ப்பு. இன்னைக்கு சொல்றாங்க நாங்க ஆதரிக்கலாமான்னு நினைக்கிறோம். ரொம்ப பேசக்கூடாது.